கொடுத்துருவான் டாக்டர். சக்கரை வியாதி இருக்கு, கோதுமை சாப்பிடுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் என்ன இருக்கு? பணம் நிறைய இருக்கு, தூக்கம். இன்னொருத்த கட்டணம் தான் படுத்திருக்கான், அதை மாதிரி காய்கறி கட்டி தான் அவருக்கு கிடைக்கி படுத்த உடனே எழுந்திடலாம், தூங்கிடலாம். ரெண்டு பேரும் யார் கொடுத்து வச்சவன்? எவன் படுத்த உடனே தூங்குதானோ அவன் தான் கொடுத்து வச்சவன் இல்லையா? அதான் வைரத்தை சொன்னாங்க, மெத்தையை வாங்கினே தூக்கத்தை வாங்கினது. வேற ஒரு தொக முடியுமா தூக்கத்தை? வாழ்க்கையில் என்ன வேணும்? ஆரோக்கியம் வேணும் இல்லையா? இந்த உடம்புங்கிறது ஒரு பெரிய வாகனம். ஒரு திருவருக்கு போகணும், கார்லேயே போன வச்சுக்கோங்க, அது வண்டி பெட்ரோல் இல்லை ரிப்பேர் ஆகிட்டு போகுமா? இடம் நினைக்கிறோம் நின்றுடும். இந்த உடல் நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கை விஷயம் நல்லா இருக்கும். எவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் பெரிய கோடீஸ்வரன், படுத்த படுக்கையா அடிச்சு 2 வருஷம் படுத்து கிடக்காரு. படுத்த படுக்கையா யூரின் மோசன் எண்ணெயா போகுது, எல்லாம் பெட்டில் தான் அடிச்சு போகுது. அது கொண்டாட்டி என்ன பண்ணாங்க, 2 வருஷம் கழிச்சு ஜாதகத்தை தூக்கிட்டு சோசியக்காரங்க போனாங்க. காமிச்சிட்டு வரும்போது அழுதுகிட்டே வந்தாங்க. பாருங்க என்னமோ அழுதுகிட்டே வரீங்க, என்ன விஷயம்? சோசியக்காரங்க போனேன், சோசியக்காரன் என்ன சொல்றாங்க? சோசியக்காரன் நல்லாவே சொல்லலை. என்ன சொல்றாங்க? அப்பா ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்பாராங்களே. என்ன நினைக்கா? சோசியக்காரன் சொல்லுது நல்லா, அவன் ரொம்ப நாள் உயிரோடு என்ன நினைச்சிட்டா? சீக்கிரம் போவான்னு சொல்லுவான்னு நினைச்சிட்டு போயிருக்கா. இன்னும் ரொம்ப நாளைக்கு இருப்பான்னு என்ன வந்துட்டு வருத்தம் வந்துட்டு அதான் நினைச்சது. அதான் ஏன் படுத்த படுக்கைய யாருனாலும் வந்துருவாங்க, நம்மளே படுத்துறோம் எப்படா போய் சேரவாங்க செய்வாங்க நினைப்பாங்க இல்லையா? அப்போ வாழ்கின்றவர் எப்படி வாழணும்? ஆரோக்கியமா வாழணும். அதுதான் ஆனந்த வாழ்வு, அதுதான் மகிழ்ச்சியான வாழ்வு, அதுதான் மன நிம்மதியான வாழ்வு. அப்போ அதுக்காக என்ன கொடுத்தாங்க? உடற்பயிற்சி. சார் சொல்லி தருவாங்க, உடற்பயிற்சி. முருகன் சாட்சி வருவார், உடற்பயிற்சி சொல்லி தருவாங்க. சொல்லி தரல அதுதான் தினம் விஷயம் செஞ்சா ஆரோக்கியமா விஷயம் வாழலாம் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு தவ பயிற்சி சொல்லுங்க, ஆகலை கொடுத்துருக்கீங்களா? இந்த மாதிரி நிறைய தவங்கள்லாம் இருக்கு. அதை ஒரு தவமா செய்வாரு, சொல்லி தருவாரு. இந்த தவமெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மனம் ஓர்மைப்படும், சீர்மைப்படும், நேர்மைப்படும், கூர்மைப்படும். ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அப்படி மனசுல செய்யலாம், உருவாக்கிடலாம். தேர்வு நல்ல செய்யலாம், எழுதலாம். அதுக்கெல்லாம் அந்த பயிற்சி ரொம்ப அதிகமாக செய்யும். கீழே ஒரு பேப்பரை வச்சு சூரிய ஒளியில போட்டாலும் அது எரியுமானா எரியாது. அதுக்கு பேர் ஒரு குடியரசு பிடிச்சி வச்சோம்னா செய்யும், எரிஞ்சிடும். ஏன்? அந்த ஒளியை பூரா பூச்சி எங்க வாங்குது? இந்த தாள் பார்த்தியா? அதே மாதிரி நம்ம தவம் பண்ண மன செய்யும், ஒருமைப்பாட்டு உணர்வுக்கு வந்துடும். யார் என்ன சொன்னாலும் அப்படி கவனமா கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் செய்யும் வந்துடும். அப்ப தவம் நமக்கு உபயோகமா செய்யுது இருக்கு இல்லையா? இந்த தவத்திலே அது நிறைய என்ன ஆராய்ச்சி எல்லாம் செய்வாங்க, சொல்லி தருவாங்க. அது ஆசி சீரமைத்தது பாடம் இருக்கு, சிரம் தெரிவித்தது பாடம் இருக்கு. அதான் ஒரு படிப்படியாக ஒவ்வொன்றா செய்வாங்க, கொடுப்பாங்க. இப்போ எனக்கு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கிற தப்பா? தப்பு கிடையாது. ஆனால் எதை மாறக்கூடாது? பேராசையா மாறக்கூடாது. பேராசை பெரு கஷ்டா பெரு சொல்லு, பேராசை பெரு கஷ்டம். அது பற்றி ஒரு சின்ன உதாரணம் சொல்லியிருந்தேன். பேராசைக்கும் ஆசைக்கு என்ன வித்தியாசம்னு. ஜமீன்தார் ஒரு நாய் வளர்க்காரு, அது நல்ல மட்டன் பிரியாணி போட்டு கொடு கொடுன்னு இருக்கு. ஜமீன்தாருக்கு நாய் தான், ஆனால் எதுக்குள்ள அடைச்சி போட்டாங்க, கேட்டுக்குள்ள அடைச்சி போட்டுருக்காங்க. தெருவில் ஒரு சொறி நாய் வந்துச்சு. இந்த நாயை பார்த்து ஜமீன்தாருக்கு நாயை பார்த்து, நாயை உள்ளே கிடைக்கிய ஜமீன்தாருக்கு நாய் இருந்தாலும் என்னை மாதிரி உங்களுக்கு ஃப்ரீல ஒன்று செய்யல இல்லை, நான் எவ்வளோ ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருக்கேன் பார்த்தியா, வணக்கம் இங்கே வா, 2 பேரும் உண்டா ஜாலியாக செய்யலாம் சுத்தம். எது கூப்பிட்டுச்சு? சொறி நாய், தெரு நாய் கூப்பிட்டுச்சு. ஜமீன்தாருக்கு நாய் சொல்லிச்சு, நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஏன் வரமாட்டேன்? இந்த ஜமீன்தார் சொல்லி ஒரு பையனை நோய் பொழுதா ஜமீன்தார் சொன்னாரு, இந்த நாய்க்கு கட்டி வச்சாரு, கட்டி வைக்க அவருக்கு நினைச்ச மாட்டேன், கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இது எது ஆசை? ஜமீன்தார் பொண்ணு கெட்டதுக்கு ஆசை. இதான் என்னது? பேராசை. பேராசை எங்க கொடுக்கும்? நஷ்டத்தை. கோபம், கோபம் சில பேர் சின்ன பையன் வாழ்க்கை வயசு பார்த்தியா, கோபம் ரொம்ப வரும். கோபம் விஷயப்படாது, பட சினம் தவிர்க்க வேண்டும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொண்டியும்பா வள்ளுவன். யாருக்கு சினம் இருக்க வழிஞ்சிடும், அது அழிச்சிடும். தன்னைத்தான் காக்கி சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். யார் சொன்னா? யார் சொன்னா? வள்ளுவர் சொன்னாரு. திருக்குறள் படிச்சிருக்கியா? திருக்குறள் படிச்சிருக்கியா? சில பேருக்கு வள்ளுவரே யாருன்னு தெரியல. பசங்க 2 பேர் போறான், அப்போ வள்ளுவர் படமெல்லாம் வச்சு ஒருத்தர் கேட்டா, இது யாருன்னா இந்த பேருக்கு யாரும் தெரியல. தெரியலன்னா தெரியல செய்யணும் சொல்லணும். இது இந்த பஸ் ஓனர்னா. அப்ப அவன் கேட்ட பஸ் ஓனர்ல தாடி விஷயம் வச்சுருக்காரு.
அது பசு ரொம்ப லாஸ்ட்ல போகுதுங்களா, அதுதான் எழுதியிருக்காரு தாடி விஷயம்லாம் வச்சிருக்காரு. வள்ளுவரே யாரு விஷயம் திருக்குறள் எழுதியது யாரு? திருக்குறள் மொத்தம் எத்தனை தெரியுமா? எத்தனை திருக்குறள்? 1330. சரியா? அதெல்லாம் தெரிவிச்சிருக்கோம். சரியா? அதே மாதிரி காயகல்ப பயிற்சி ஒன்று சொல்லிடுவாங்க. காயம்னா உடல், கல்பம்னா உறுதி, உடலை உறுதிப்படுத்தக்கூடிய பயிற்சி, நல்ல நினைவாற்றலை தரக்கூடிய பயிற்சி, படிப்படியா சொல்லி தருவாங்க உங்களுக்கு. சரியா? அதெல்லாம் சொன்ன பிறகு சொல்லலாம். அதனால ஆசிரியர் சொல்லி கொடுக்குற கவனமா விஷயம் கவனிக்கணும். ஆசிரியருக்கு மரியாதை விஷயம் கொடுக்கணும். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த வரிசையில் வச்சிருக்காங்க யார? குருவை இல்லையா? அப்போ பாட்டெல்லாம் உண்டு. மாதா பிதா குரு தெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம். மாதா பிதா குரு தெய்வம் பாட்டு வருது. ஒன்ன பெத்தா 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 கையில வச்சா செத்தான் செத்தான் செத்தான். காதல் பிசாசே காதல் பிசாசே. டேடி மம்மி வீட்டில் இல்லை, கடைவோட யாரும் இல்லை. இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது கேடு தப்பு கிடையாது. ஆனா அது அப்படி எழுதிடணும், மறந்துடணும். நல்ல பாட்டு இருக்கு பார்த்தியா? இப்போ நல்ல பாட்டு செய்யுது இருக்கு, அதெல்லாம் செய்யலாம், கேட்கலாம். இன்னொன்று செல்ஃபி இருக்கு பார்த்தியா? இதெல்லாம் பார்க்குறீங்க, தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு கட்டுரை போட்டு வைக்காங்க, ஒரு பேச்சு போட்டு வச்சாங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணா அழகாக செஞ்சிடலாம், மேட்டில் எடுத்துடலாம் இல்லையா? அதை கிங்ஸ் எடுத்து அழகாக செய்யலாம், பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு அடிமையாக இருந்திருக்காது. 1043 டவுன் ஸ்கூல் பார்த்தியா? ஒருத்தர் முன்னால் இருந்து பேசலாம். ஹலோ மாப்பிள்ளை எங்கே இருக்கேன்னா 43 டவுன் பஸ்ஸில் திருவள்ளி போயிட்டுருக்கேன்னா மாப்பிள்ளை நானும் அதனால மாப்பிள்ளை இருக்கேன். இவன் முன்னால் இருக்கேன், இவன் பின்னால் இருக்கேன். ஏதோ அமெரிக்கா லண்டன்ல இருந்து பேசுற மாதிரி எடுத்துக்கிட்டான் பேசலாம்.